வரலாற்றின் பொன்னேடுகளில் அழியா எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு பெயர். இந்திய விடுதலை போரின் அக்னி ஜோதி. அவள் ஒரு உடல் அல்ல, ஒரு எழுச்சி. அவள் ஒரு பெயர் அல்ல, ஒரு புரட்சி. அவள் ராணி லட்சுமிபாய். வரலாறு என்பது வெறும் மனப்பாடம் செய்ய வேண்டிய எண்களோ வருடங்களோ அல்ல. அது நம் முன்னோர்களின் வாழ்வியல், வீரம் மற்றும் கலாச்சாரத்தின் தொகுப்பு. எகிப்து முதல் சிந்து சமவெளி வரை உலகை மாற்றிய மன்னர்கள் மற்றும் புரட்சியாளர்களின் உண்மை கதைகள். வரலாற்று பக்கங்களில் வெளிச்சத்திற்கு வராத மர்மங்கள். கடந்த காலத்தை அறிந்து கொள்வோம், நிகழ்காலத்தை புரிந்து கொள்வோம். வெல்கம் டு அவர் சேனல் தி ஃபேஸ் ஆஃப் சேஞ்ச். இது மாற்றத்திற்கான முகம். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 1828ஆம் ஆண்டு புனித நகரமான வாரணாசியில மோரோபந்த் தாம்பே பாகிரதிபாய் தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறந்தாள். அவளுக்கு மணிகர்ணிகா என்று பெயர் சூட்டப்பட்டது. அவளை அன்போடு மனு என்று அழைத்தார்கள். மனு தனக்கு 4 வயது இருக்கும் போதே தாயை இழந்ததால் தந்தையே அவளை தனியாக வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மோரோபந்த் தாம்பே தன்னோட வேலை விஷயமா பேஷ்வாவின் பித்தூர் அரசவைக்கு செல்ல நேரிடுது. அதனால் மனுவும் அவருடன் அங்கேயே வளர்ந்தார். 2ஆம் பேஷ்வா பாஜிராவ், நானா சாஹேப் மற்றும் தாந்தியா தோப் என்ற 2 சிறுவர்களை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். மனு மற்ற பெண் குழந்தைகளைப் போல் விளையாடுவதற்கு பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக அவள் வில், வாள், துப்பாக்கி போன்ற வீரமிக்க ஆயுதங்களை தேர்ந்தெடுத்தாள். இதனை கண்ட 2ஆம் பேஷ்வா பாஜிராவுக்கு சிறுமி மனுவை மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவர் மனுவை அரசவையிலேயே வளர்க்க அனுமதித்தார். ஆண்கள் மட்டும் கத்துக்கிற போர்க்கலையை அங்கிருந்த சிறுவர்களோடு போட்டி போட்டு கத்துக்கிட்டா மனு. அது மட்டும் இல்லாம அரசவையில் நடக்கும் விவாதங்கள், வீரர்கள் சுழற்றும் வாள்வீச்சு மற்றும் குதிரைகள் கணைக்கும் சத்தங்கள் தான் அவளுடைய குழந்தை பருவ பொழுதுபோக்காக இருந்தது. நானா சாஹேப், தாதா சாஹேப்னு அவங்க கூட சேர்ந்து அவ கத்துக்கிட்ட அந்த பயிற்சி, அதோட அவர்கள் நட்பு தான் பிற்காலத்துல வரலாற்றையே மாத்த போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. இளம் மனுவோட வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய திருப்பமாக இருந்தது. ஜான்சி மகாராஜா கங்காதர் ராவ் நேவல்கர் கூட 1842ஆம் ஆண்டு மே மாதம் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. அப்போ இருந்து அவங்க பேரு லட்சுமிபாய்னு மாறி போச்சு. இதனால அவங்களுக்கு ஜான்சியோட ராணிங்கிற உயர்ந்த பதவியும் கிடைச்சது. பதவி என்னவா இருந்தா என்ன, மனுவின் உள்ளே இருக்கும் சுதந்திரத்தின் வீரத்தை எந்த நாளும் அணையவில்லை. அதனால்தான் ஜான்சியின் மக்கள் அவளை ராணியாக மட்டுமல்லாமல் தங்கள் தாயகத்தை காக்க வந்த காவலராக கண்டனர். ஒரு ராணி உருவானால் ஒரு புரட்சியின் விதை விதைக்கப்பட்டது. 1853ஆம் ஆண்டு ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த குழந்தை 4 மாசத்திலேயே இறந்து போச்சு. இந்த துயரத்தால மகாராஜா கங்காதர் ராவ் ரொம்பவும் உடைஞ்சு போயிட்டாரு. அதனால அவர் ஆனந்த் ராவ் என்கிற ஒரு சிறுவனை நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 1853ஆம் ஆண்டு தத்தெடுத்தாரு. அவனுக்கு தாமோதர் ராவ் என்கிற பெயரையும் வைத்தார். 1853ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி, அதாவது சரியா சொல்லணும்னா தத்தெடுத்த மறுநாளே மகாராஜா கங்காதர் ராவ் இறந்துட்டாரு. மகாராஜா மறைஞ்ச மறுநாளே விதி திரும்ப தாக்க ஆரம்பிச்சது. அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த டல்ஹவுசி டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் என்ற சட்டத்தை பயன்படுத்தி தாமோதர் ராவை வாரிசாக ஏற்க மறுத்தாரு. ஆங்கிலேயர்கள் ஜான்சியை பிடுங்கிட்டு ராணிக்கு சும்மா ஒரு ஓய்வூதியத்தை கொடுத்துட்டு அவங்களை கோட்டைக்குள்ளேயே முடக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா ராணி லட்சுமிபாய் அதை தன்னோட மானத்துக்கும் தன் ஆட்சிக்குமே நேர்ந்த மிகப்பெரிய அவமானமா பார்த்தாங்க. அப்ப அவங்க சொன்ன ஒரே வரி, மேரி ஜான்சி நயி தூங்கி, அதாவது நான் என் ஜான்சியை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அந்த வரி இன்னும் இந்தியர்களின் நரம்பில் துடிக்கிறது. 1857ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி மீரட் நகரில் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய சிப்பாய்கள் முதல் புரட்சியை ஆரம்பிச்சாங்க. அது மெதுவா மத்திய இந்தியாவுக்கும் வந்து சேர்ந்தது. ராணி லட்சுமிபாய், நானா சாஹேப், தாந்தியா தோப்பே போன்ற பெரிய தலைவர்கள் கூடவும் கை கோர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம ராணி சும்மா வேடிக்கை பார்க்கல, பெண்களோட கையிலையும் வாளை கொடுத்து அவங்களை போராளிகளாக மாத்தினாங்க. அப்படி உருவானதுதான் அந்த வீரம் சிறந்த ஜான்சி பெண்கள் படை. ராணிக்கு நிகரா வாள் வீசி வரலாறுல இடம் பிடிச்ச அந்த வீராங்கனைகளால ஜான்சி போருக்கு முழுசா தயாராகிருச்சு. மண்ணையும் மானத்தையும் காக்க ஒரு பெண் வாளேந்தின அந்த நாள் சரித்திரத்திலேயே ஒரு பொன்னான நாள். 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சர் ஹியூ ரோஸ் தன்னோட பிரம்மாண்டமான படையோட ஜான்சியை முற்றுகையிட்டாரு. அவர் ராணிக்கு விடுத்த சவால் ஒன்னே ஒண்ணுதான், மரியாதையா சரணடைஞ்சிடுங்க, இல்லனா அழிவை சந்திக்க தயாராகிடுங்கன்னு. ஆனா ராணி இதுக்கெல்லாம் அசருற ஆள் இல்ல. பீரங்கி குண்டுகளால கோட்டை சுவர்கள் ஆடி போனாலும் ராணியோட மனசு தளரல. 2 வார போருக்கு பிறகு பிரிட்டிஷ் படை உள்ளே நுழைஞ்சப்போ ராணி எடுத்த அந்த முடிவு வரலாற்றையே அதிர வச்சது. தன் மகன் தாமோதர் ராவை முதுகிலே கட்டிக்கொண்டு அந்த உயரமான மதில் சுவர்ல இருந்து மரணத்தையே துச்சமா மிதிச்சு அந்த உயரத்துல இருந்து குதிரையோட காத்துல பறந்தாங்க. அந்த துணிச்சலை பார்த்து வரலாறே ஸ்தம்பித்து போன நிமிஷம் அது. ராணி மட்டும் அன்னைக்கு தப்பிக்கலன்னா அந்த புரட்சி தீ அங்கேயே அணைஞ்சிருக்கும். வெளியேறினவங்க தாந்தியா தோப்பே கூட கை கோர்த்து அடுத்த சில நாட்கள்லேயே பலமான குவாலியர் கோட்டையை கைப்பற்றினாங்க. பிரிட்டிஷுக்கு இது மரண அடி. பிள்ளையை முதுகில சுமந்துகிட்டு அவங்க பாஞ்சது பயத்துல ஓடின ஓட்டம் இல்ல, அது சுதந்திர போராட்டத்தின் உச்சக்கட்ட வீரம் மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிரான சமரசமற்ற போராட்டத்தின் அழியாத சின்னமாக மாறியது. 1858ஆம் ஆண்டு ஜூன் மாதம் குவாலியர்ல ராணியோட கடைசி யுத்தம். ஆண் வேஷத்துல வாளை சுழற்றின அந்த வேகத்தை பார்த்து எதிரி படைய ஆடி போச்சு. உடம்புல பலத்த காயம், ஆனாலும் எதிரி கை தன் மேலே படக்கூடாதுன்னு நெருப்பு
குண்டுகளுக்கே இரையானாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு வெறும் 29 தான். கடைசியில எதிர்த்தவங்களையே இவங்க தான் சிறந்த வீராங்கனைன்னு அந்த பிரிட்டிஷ் தளபதியே ஒத்துக்கிட்டாரு. எதிரியே தலைவணங்கின வீரம், அதுதான் ராணி லட்சுமிபாய். ராணி லட்சுமிபாய் ஒரு பெயர் அல்ல, ஒரு புரட்சி, ஒரு தீ. பெண் என்றால் பலவீனம் என்று சொன்ன நூற்றாண்டை அவள் ஒரு வாளால் உடைத்தாள். அவங்க மறைஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க எழுப்பின அந்த சுதந்திர குரல் ஓயவே இல்லை. அந்த குரல் தான் இந்தியாவை சுதந்திரம் நோக்கி வழி நடத்துச்சு. ராணி லட்சுமிபாய் போன்ற பல வீரர்களின் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் உலகை மாற்றிய வரலாற்றின் முகங்களையும் தேடி பயணிக்க மறக்காம தி ஃபேஸ் ஆஃப் சேஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வரலாற்றை விரும்பும் உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.